நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 60வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 60வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். முதல் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 60 முதலாம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லுகிறார். பாருங்கள், நிறைய நேரங்களில் மக்கள் நம்ம இடத்துல கேட்டிருக்கலாம், என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நான் பழகுகிற நிறைய போதகர்கள் என் இடத்துல இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், என்ன சொல்லுவாங்க, என்னங்க உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது போல இருக்குது. நீங்கள் எப்போதுமே சில பிரசங்கர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் எப்போதுமே ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. நான் சில சபைகளில் இருந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் என்கிட்ட கூட சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, எப்போதுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க, எப்போதுமே எப்படி நீங்கள் மட்டும் பாசிட்டிவாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பிரசங்கியார்கள் என் இடத்துல சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அவங்கக்கிட்ட சிலர் வந்து கேட்பாங்க, நீங்கள் மட்டும் எப்போதுமே ரொம்ப இளமையாக இருக்கிறீங்க, அது எப்படி உங்களால் மட்டும் முடியுது, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒன்று தெரியுது. என்கிட்ட சிலர் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், எப்போதுமே சந்தோஷமாக இருப்பேன், அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் வந்து நான் ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, உங்கள் முகத்துக்கு அது செட்டே ஆகலை அப்படின்வாங்க. பாருங்கள், என்னால் ரொம்ப நேரம் அந்த மாதிரி சோகமாக இருக்க முடியாது. ஏதோ ஒன்று நம்மளை எப்போதுமே சந்தோஷமாக என்ன செய்யுது வைக்கிறது. அது மட்டும் இல்லை, உலகத்தில் மற்றவருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது, உலகத்திலே பெரிய ஏதாவது பிரச்சனையாக இருக்குது, நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்குது, பணம் இல்லாத பிரச்சனையாக இருக்குது, ஊழியத்தில் பிரச்சனையாக இருக்குது. இதன் மத்தியில் நீங்கள் மட்டும் எப்படி எதை பற்றி கவலையப்படுறதில்ல, ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக போயிட்டுருக்குது, எப்படி அப்படின்னு கேட்டது உண்டு. பாருங்கள், வாழ்க்கையில் நாம் எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சூழ்நிலையை சந்திக்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் நம்மளை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான காரியங்கள் தெரிகிறது. ஒருவேளை உங்களிடத்துலையும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட காரியங்களை மக்கள் கேட்டிருக்கலாம். நீங்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் எப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களிடத்தில் இல்லாத ஒரு காரியம் நம்ம இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள அப்படி இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து நம்மளிடத்தில் இருக்கிற வெளிப்புறமான ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து தான் அவங்க நம்மளை பார்த்து என்ன கேட்குறாங்க, ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க பார்க்குறது என்ன, நம்முடைய வேலையை பார்க்குறாங்க, நம்ம தொழிலை பார்க்குறாங்க, தொழிலை எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறாங்க, வேலையில் எப்படி நம்ம உண்மையாக இருக்கிறோன்னு பார்க்குறாங்க, அந்த வேலையில் வருகிற முன்னேற்றத்தை, தொழிலில் வருகிற முன்னேற்றத்தை பார்க்குறாங்க, நம்ம குடும்பத்தை பார்க்குறாங்க, பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவங்க எப்படி முன்னேறி வர்றாங்கன்றதை பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் ஏதோ ஒன்று உங்களிடத்துல வித்தியாசமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் பிரச்சனையை, அவங்களுக்கும் பிரச்சனை வருது, நமக்கும் பிரச்சனை வருது, ஆனால் நம்ம பிரச்சனையை கையாளுகிற விதத்தை அவங்க கவனிக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரியுதுங்க உங்ககிட்ட அப்படின்றாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் உண்மையாகவே ஒன்று இருக்கிறது. என்ன, கர்த்தருடைய மகிமை நம்மேல் என்ன செய்திருக்கிறது, உதித்திருக்கிறது. கொலோசியர் 1 பவுல் எழுதுகிறார், மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். என்னங்க சீக்கிரட்டு, நீங்கள் எப்போதும் நல்லா இருக்கிறீங்களா, என்ன சீக்கிரட்டு? மகிமையின் நம்பிக்கையாக யார் நமக்குள்ள இருக்கிறார்? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். கிறிஸ்துவே நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார், உதித்திருக்கிறார். பாருங்க, அதுதான் சீக்ரெட் இல்லையா. அதற்கு காரணம் வேற எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கிறிஸ்துவை உள்ள இருக்கிற கிறிஸ்துவை அந்த மகிமையை அவங்களால பார்க்க முடியல. அது வெளிப்புறமாக நம்மளுடைய வேலையில் மற்ற விஷயங்கள்லாம் வெளிப்படும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஈவன் நம்ம சரீரத்தில், நான் சொன்னேன் இல்லையா, சில பிரசங்கியாரில் பார்த்து கேட்குறாங்க. பாருங்கள், எனக்கே தெரிஞ்ச சில பிரசங்கியாரெலாம் இருக்கிறாங்க, என்ன இவர் மட்டும் எப்போதுமே எங்கே இருக்கிறாரு நான் யோசிச்சது உண்டு. வயசு பார்த்தோன்னா 50 60ன்றாங்க, ஆனால் அப்படியே வாலிப இளமை திரும்புதுன்னு வாங்க இல்லையா, இளமை திரும்புது. எப்படிங்க இளமை திரும்புது?
கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறாரு, உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். கர்த்தருடைய மகிமையினால அதெல்லாம் கூட என்ன செய்யுது, நடக்குது பாருங்க. பாருங்க, ஒரு பக்கம் வயசாகிட்டு போகுது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு, அவருடைய மகிமையினால் நிறைக்கிறார். இந்த வயதில் எப்படி உங்களால் இவ்வளோ வேலை, நல்லா இவ்வளோ வேலையை செய்ய முடியுது, டயர்டாகாமல் இருக்க முடியுது, நிறைய காரியங்களை செய்ய முடியுது. ஒருவேளை நம்ம பலவீனமானாலும் சோர்ந்து போனாலும் மறுபடியும் கழுவை போல புது பலம் அடைந்து எழுந்து என்ன செய்கிறோம், ஓடுறோம், காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் மற்றவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, இவங்கக்கிட்ட என்னமோ என்ன செய்யுது இருக்குது அப்படின்றத அவங்க என்ன செய்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட இருக்குதுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ இதை அந்த ஜபத்தை ஆரம்பிக்கும் போதே பார்க்குறேன். இந்த ஜபத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் வாக்குத்தத்த கூட்டங்கள் நடத்துகிறேன் இல்லையா, இதை நடத்தி கொண்டு இருக்கும்போதே நான் பார்க்குறேன். சிலருக்கெல்லாம் இந்த ஆடியோலாம் அனுப்பி வைக்கிறேன். பாருங்கள், இந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று செய்யுது. சிலர் நேரில் போய் சந்திக்கிறேன் பாருங்கள். இந்த வாரம் கூட சிலரெல்லாம் நேரில் சந்தித்தேன், பேசின உடனே அவர்கள் சுகமாகிறார்கள். அவங்களுடைய டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றாங்க. ஒருத்தரை சந்திச்சுட்டு வந்தேன், ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பேசினோடனே அதுலேருந்து வெளியில் வந்து சந்தோஷமாக என்ன செய்கிறார், போகிறார். அப்போ இதெல்லாம் நடக்குது பாருங்கள். இது ஊழியம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் அப்படி என்ன செய்யுது, நடக்கிறது. நீங்கள் போய் சொன்னால் அவர்கள் சுகம் அடைவார்கள். ஒருவேளை இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் பேசினாலே சரியாயிடுவாங்க. இதெல்லாம் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். ஆனால் இதை நடக்க என்ன ஒரு விஷயம், போக போக என்ன புரிஞ்சுப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் நினச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுப்பாங்க, இல்லை இவங்க நம்புகிற கர்த்தர் தான் ஏதோ பண்ணுறாரு. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கலாம். நிறைய புற தேசத்தை மக்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஈவன் சில தேசத்தார் வந்து உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நாங்கள் அவங்க கூட யுத்தம் பண்ணலாம் ஜெயிக்க முடியாது, நாங்கள் சமாதானமாக போயிடுறோம் அப்படின்லாம் என்ன செய்வாங்க, முன்னுருவாங்க பாருங்கள். அப்போது இந்த மகிமை நமக்குள்ளே இருக்கிறத மற்றவர்கள் பார்க்கிறார்கள். என்னுடைய கேள்வி என்னென்னா, சில நேரங்களில் நாம் அதை பெரிதாக எண்ணாமல் போய்விடுகிறோம். அதனால தான் அந்த வசனத்தை வாசித்தேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒளி இனிமேல் வரப்போகிறதில்ல, ஏற்கனவே ஒளி என்ன செஞ்சிருச்சு, உங்களுக்குள் வந்து விட்டது. ஆகவே தான் தேவன் சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறோம் பாருங்கள். நம்மளை வந்து எப்படி வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்துக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். ஏன், அவருடைய ஒளி, அவருடைய மகிமை நம்மேல் ஏற்கனவே என்ன செய்து விட்டது, உதித்து விட்டது. கிறிஸ்து அந்த மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம என்னங்க பண்ணணும், இந்த உலகத்துக்கு ஒளியாக பிரகாசிக்க வேண்டும். அதை தான் சொல்கிறாரு, எழும்பி பிரகாசி. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், தைரியமாக பேசு. ஏன்பா வாயை மூடிட்டே இருக்கிற, தைரியமாக பேசு, நீ பேசுனாலே எல்லாம் நடக்கும். நாம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தா அது வாய்க்கும். அதை பார்க்கிறவர்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள். நாம் பேசும்போது அவர்கள் நன்றாக மாறுவார்கள். நீங்கள் பேசணுன்னா அவங்க சுகமாவாங்க, நீங்கள் பேசணுன்னா சமாதானத்தை அனுபவிப்பாங்க, நீங்கள் பேசணுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை அவங்களுக்குள்ளே என்ன செய்யும், போகும். நீங்கள் வேலை செய்யும்போது இந்த வேலையிலேயே மகிமை வெளிப்படும். ஸோ நம்மளும் இப்படி தான் வேலை செய்யணும் போல இருக்குன்னு மற்றவங்க கற்றுக்கொள்வார்கள் இல்லையா. அதை தான் இங்கே சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பாருங்கள், நீங்கள் செய்கிற வேலையில் எல்லாத்துலேயும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பாருங்கள். மறைந்திருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணம் போல் இருக்கிறீங்க, மறைந்திருக்க முடியாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று இயேசு சொல்கிறார். பாருங்கள்,
நம் மூலமாக கர்த்தருடைய மகிமை இந்த உலகம் முழுவதும் மக்கள் மேலே மற்றவருடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும். அதன் மூலமாய் அவருடைய நாமம், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது பாருங்க. அதற்காக தான் நம்மளை இங்கே வைத்திருக்கிறார். நம்ம என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, எதுவும் சரியாக வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் என்னிடத்துல தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். எழும்பி என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். எப்படிங்க பிரகாசிக்கிறது? பேசுங்க. ஊழியம் பண்ணுறீங்களா? நல்லா பேசுங்க. மற்றவர்களை ஆசீர்வதிங்க. பிரசவம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. சந்திக்கிறவர்களெல்லாம் பேசுங்க. வேலை நல்லா பண்ணுறீங்களா? வேலையை நல்லா கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தும் விதமாக வேலையை நல்லா பண்ணுங்க. பெஸ்ட்டாக பண்ணுங்க. சிறப்பாக பண்ணுங்க. அதில் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. நீங்கள் செய்கிறதுனால அது வாய்க்கும். மற்றவங்களாம் செய்யும்போது அது வாய்க்காமல் இருக்கலாம். நீங்கள் செய்யும்போது வாய்க்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? உங்கள்கிட்ட நிறைய கிளைண்ட்டை கர்த்தர் கொடுப்பாரு. உங்கள்கிட்ட வர கிளைண்ட் எல்லாம் அவங்களுக்கு அந்த காரியம் சக்ஸஸாக முடியும். இதெல்லாம் எதிர்பார்க்கணும் பாருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்திருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை எடுத்து செய்ய வேண்டும். செய்ய செய்ய காரியங்கள் என்ன செய்யும்? வாய்க்கும். வாய்க்கும். நம்புறீங்களா? கண்டிப்பாக வாய்க்கும் பாருங்கள். இல்லைங்க, நான் அந்தளவுக்கு நல்லா படித்தவன்ல, எனக்கு எல்லாம் தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒன்றும் முடியலை என்னால் அப்படின்னு நீங்கள் ரொம்ப குழம்பிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, நான் அந்தளவுக்கு ரொம்ப தேர்ந்த ஆளுங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க. எனக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை பாருங்கள். நான்லாம் இருந்த காலத்தில் அப்படி தான். எனக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது இங்கிலீஷ் தான். எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இங்கிலீஷில் மட்டும் போயிடும். சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷில் மட்டும் புட்டுக்குச்சிங்க. நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. எங்கள் நான் ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜெலாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், எல்லாம் மார்க் எடுத்து என்ன பண்ணுறது, என்ன பிரயோஜனம், உனக்கு ரேங்க் வரலையே அப்படின்வாங்க. ஏன்னா அது ஒன்று போயிடும் பாருங்கள். மற்ற எல்லாத்துலேயும் நல்ல மார்க் இருக்கும், மார்க்கும் நிறையா வந்துடும். ஆனால் இந்த இங்கிலீஷ் மட்டும் கரெக்டாக இங்கிலீஷ் மட்டும் போயிடும். அப்படி தான் இருந்தேன் பாருங்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. உங்கள் வாயிலிருந்து சரளமாக இங்கிலீஷ் பேசக்கூடிய மகிமை வெளிப்பட முடியும். நம்புறீங்களா? நான் ரொம்ப நம்புகிறேன். இதெல்லாம் நம்ப ஆரம்பித்தேன் பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வீட்டில் இருக்கிற நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வாட்டி ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னபோது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாலே நம்ப முடியல. தெரியுமா உங்களுக்கு? அப்படிலாம் நடக்குதா அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. அப்புறம் பாருங்கள், அது சமூக வலைதளத்துலலாம் வந்ததுக்கப்புறம் அவங்களால நம்பாமல் இருக்க முடியல. யூடியூப்லலாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்பாமல் இருக்க முடியல. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், நிறைய நேரத்தில் நம்மளாலே நம்மளை நம்ப முடியல, அப்புறம் மற்றவங்க எப்படி உடனே நம்புவாங்க? அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். கர்த்தர் அதை என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார். இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். நான் வெளிநாட்டவர்களுடைய இங்கிலீஷ்க்கெலாம் மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? நான் ரொம்ப மேதாவின்னு நினைக்கிறீங்களா? சிலர்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க. எனக்கு இன்னும் அதை நினச்சா சிரிப்பு வரும்பாங்க. நான் முதல் முறையாக ஒரு 2-3 வாரம் சபையில் மொழிபெயர்த்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நிற்கும்போது சிலர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. அது வரைக்கும் பேசாத ஆட்கள்லாம் என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கீங்களா? ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னாங்க. என்னது எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரா? இல்லைங்க, அதெல்லாம் நான் படிக்கவே இல்லைங்க அப்படின்னு. நான் அதை வேறு அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. அது எப்படிங்க? அப்படிலாம் இல்லைன்னா எப்படி வர முடியும்? பாருங்கள், வர முடியும். நீங்கள் படிக்காதனாலும் அதெல்லாம் வர முடியும். ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். புதிய புதிய மொழிகளை கற்றுக்கொள்ள தேவன் ஞானத்தையும் கிருபைகளையும் நமக்கு அருளுகிறார். வேதத்தில் அதை நான் வாசிக்கிறோம் பாருங்கள். தானியேலை பற்றி வாசிக்கும் போது அந்த பாஷைகளை கற்றுக்கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார், ஞானத்தை கொடுக்குறாரு. தானியேல் என்ன பண்ணார்? கற்றுக் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங்கில் போய் கரெக்டாக உட்கார்றாரு. புத்தகங்களை நிறைய வாசிக்கிறார். சில மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவர் புத்தகங்களை நிறைய வாசிச்சாராம். அவர் பண்ண வேண்டியதை பண்ணுறாரு. கர்த்தர் ஞானத்தை அருளுகிறார், புரிந்து கொள்கிற அந்த உணர்வுள்ள அண்டர்ஸ்டாண்டபிள் இருதயத்தை கொடுக்குறார். சாலமோனுக்கு அப்படி தான் அவர் என்ன செய்கிறார்? அருளுகிறார். பல காரியங்களை புரிந்து கொள்ள உதவி செய்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் இவர் மூலமாய் அந்த மகிமை வெளிப்படுகிறது. மற்ற மக்கள் எல்லாம் வருகிறார்கள்.
வேதத்தில் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா, பேதுருவை குறித்து பார்க்குறோம். பேதுரு எப்படிப்பட்ட ஆள் நினைக்கிறீங்க? எல்லாம் உடனே அவசரப்பட்டு சட்டுன்னு பேசுகிற ஆள், துருன்னு முந்திரி கொட்டை மாதிரி முந்திராருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் துருன்னு பேசுகிற ஆள், சில நேரத்தில் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி கோவப்படுற ஆள், டென்ஷன் ஆகிற ஆள், ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம். இல்லைங்க அந்த அப்படிலாம் நான் இல்லைங்க, ரொம்ப பவ்யமான ஆள் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா? பாருங்கள், நானும் அப்படிலாம் இருந்திருக்கிறேன். யார்ட்டையும் பேச மாட்டேன், ரொம்ப கமுக்கமாக இருப்பேன், அமைதியாக இருப்பேன். சிலர்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, ஊமை ஊரை கெடுக்கணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு சிலர்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கிற ஆட்களை ஆண்டவர் எப்படிலாம் பயன்படுத்துகிறார் பாருங்கள். இந்த பேதுரு அப்படி தான் இருந்தான். ஆனால் இப்படிலாம் இருந்த அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் தேவனுடைய மகிமை வந்தது. ஆவியானவர் அவனை என்ன செய்தார்? ஆட்கொண்டார். ரொம்ப துணு பேசினாலும் இயேசு உயிர்த்தெழுந்து போனதுக்கப்புறம் ஓடி போயிட்டார் பாருங்க. மீன் பிடிக்கலான்னு போயிட்டாரு. அப்புறம் மறுபடியும் வந்து இயேசு பேசி அவங்கள இருக்க வைக்கிறாரு, காத்துக்கிறாங்க, மகிமை அவர்கள் மேல் வருகிறது பாருங்க. ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுவும் அவர் பிரசங்கத்தெல்லாம் வாசிச்சிங்கன்னா என்ன மனுஷனையா இவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 3 வருஷம் அற்புதமான ஒரு டீச்சர்கிட்ட கூடயே இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லாம் கற்றுக்கொண்டாலும் ஏதோ ஒரு தயக்கம், ஒரு குழப்பம் இப்படியே இருந்திருக்கிறார் பாருங்க. இயேசு சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் பலப்படுத்தும் வர தரித்திருங்க அப்படின்றாரு. தரித்திருக்கிறாங்க, பலப்படுத்தப்படுறாங்க, மகிமை வருகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்கிறார். பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. ரொம்ப அற்புதமாக பிரசங்கிக்கிறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சா என்ன ஆகுது? 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர் பேசுகிற வார்த்தைக்கு அவ்வளவு கனமும் மரியாதையும் உண்டாகிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கும் அப்படிப்பட்ட கனத்தையும் மரியாதையும் கொடுக்கும்படியாக தேவன் என்ன செய்வார்? உதவி செய்வார். என்னங்க பிரசங்கியாக இருக்கப்பட்டு தான் இது நடக்கும் அப்படின்றீங்களா? இல்லை. பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையை அதிகமாக நான் தியானிக்கிறது உண்டு, அதிகமாக யோசேப்பை பற்றி யோசிக்கிறது உண்டு. தினமும் யோசேப்பை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் யோசிப்பேன், யார்ட்டையாவது பேசுவோம் பாருங்கள். அடிமையாக விற்கப்பட்டான், சகோதரர்களால் மறக்கப்பட்டான், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறான் பாருங்கள். அங்கே போய் வேலை பார்த்து ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருந்தா அங்கே வேற இவன் மேலே தவறான குற்றச்சாட்டு, ஜெயிலில் போடப்படுறான். எங்கே பார்த்தாலும் ஒரே நெருக்கடி, மோசமான சூழ்நிலை. ஒருவேளை அந்த மாதிரி நிலையில் இருக்கிறீங்களா? வேலையில் பிரச்சனையா, சிக்கலாக இருக்குதா பாருங்க. அந்த நேரத்தில் இவன் மேலே ஒரு மகிமை இருக்குது, இவன் மேலே மட்டும் வேற ஒரு விசேஷ அபிஷேகம் இருக்குது பாருங்க. பாவத்தை மேற்கொள்கிறான், ஜெயிலில் போய் கிடக்கிறான், அங்கேயும் அந்த மகிமை அவனை விட மாட்டேங்குது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அங்கே இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறான். இவன் மூலமாய் அவர்களுடைய வாழ்க்கை நல்லாகிறது, சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்கிறான். அதோடு நிறுத்திடுச்சு அந்த மகிமை பாருங்க. அந்த தேசத்துக்கே ராஜாவாக இருந்த ராஜா ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் வேணும், எனக்கு அர்த்தம் தெரியணும்னு அந்த ராஜா ஜெயிலில் இருக்கிற யோசேப்பை தேடி வரான் பாருங்க. அந்த மகிமை என்ன செய்கிறது? ராஜாவை இவன் பக்கமாக கொண்டு வருது. நம்புறீங்களா? அந்த மாதிரிலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நம்புறீங்களா? பல நல்ல நல்ல பெரிய பெரிய ஆட்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான மகிமை உங்களுக்குள்ளாக இருக்கிறது பாருங்க. இதெல்லாம் நான் ரொம்ப நம்ப ஆரம்பிக்கிறேன். எனக்குள்ள அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார்னு ரொம்ப நம்புகிறேன் நான். நீங்கள் நம்புறீங்களா? உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அந்த மகிமை தங்கி இருக்கிறது. யோசிப்பு வாழ்க்கையில் நடந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்க முடியும் பாருங்கள். உங்கள் கை கூட சாதாரண கை கிடையாது. இந்த கையை வச்சா வியாதியஸ்தர்கள் என்ன செய்வார்கள்? சுகம் அடைவார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனை தெய்வீக ஆலோசனையாக இருக்குங்க. கடவுளே என்கிட்ட பேசின மாதிரி இருக்குதுங்க அப்படின்வாங்க. நம்புறீங்களா? அந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் சிலர்லாம் பேசியிருக்கிறேன். இதைத்தாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கடவுளே என்கிட்ட சொன்ன மாதிரி இருக்குதுங்க, அப்படியே அந்த இதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் உங்கள் மூலமாக நடக்கும் பாருங்கள். நீங்கள் என்னங்க செய்யணும்? எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆலோசனை உங்களிடத்திலிருந்து வரும். மற்றவருடைய சூழ்நிலையை புரிந்து தெளிவாக அறிந்து அதற்கு ஏற்ற அற்புதமான வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய, ஞானத்தின் வார்த்தையை, அறிவின் வார்த்தையை கொடுக்கக்கூடிய வரங்கள் உங்களிடத்திலிருந்து செயல்பட முடியும். அவங்க எதிர்காலத்தை நீங்கள் நல்ல விதமாக சொல்ல முடியும்.
இதெல்லாம் நடக்கும். யோசேப்பு அப்படி தான் சொல்கிறார் இல்லையா? வேதத்தில் எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம். யோசேப்பை தேடி ராஜா வர்றான், இவன் ராஜாவை தேடி போல. இவன் அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புகிறான், என்ன கொஞ்சம் ராஜா கிட்ட ஞாபகப்படுத்துப்பா, நான் அந்த மாதிரி தெரியாத பண்ணாத தப்புக்கு வந்து கிடக்கிறேன், என்னை குற்றப்படுத்தி உள்ளே போட்டாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் மறந்துட்டான். ஆனால் கர்த்தருடைய மகிமை அவனை விடலை பாருங்க. ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் கொடுக்குறாரு. அந்த ராஜா சொப்பனத்தை சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த வேலைக்காரனுக்கு ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துறாரு. இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்தேங்க, ஜெயிலில் இருந்தார், அவர்கிட்ட ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ராஜா தேடி வர்றாரு பாருங்க. ராஜா வாயிலிருந்து வருது, தேவ ஆவியை பெற்ற மனுஷன் ஆகிய உன்னை போல வேற யாருமே இல்லை அப்படின்னு ராஜா, தேசத்தின் ராஜா சொல்லுகிறான். நான் சொல்கிறேன், உங்களை பார்த்தும் அப்படி மனிதர்கள், மக்கள், தலைவர்கள் சொல்லுகிற நாட்கள் வருகிறது. ஆமாம், நான் அதெல்லாம் நம்புகிறேன், ரொம்ப நம்புகிறேன். அதற்கு தான் தேவன் நம்ம இங்கே வைத்திருக்கிறார். தேசங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எப்படிங்க நம்புறது? அந்த ஏசாயா 60 மறுபடியும் எடுப்போம், வாசித்து அதை மட்டும் மறுபடியும் வாசித்து முடிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 60வது அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. எப்படி ஆரம்பிக்கிறாரு? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசிக்க ரெடி ஆகிட்டீங்களா? பாருங்கள், ஏதாவது வரணும், இனிமே தான் நடக்க போகணும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்குள்ள அந்த மகிமை, உங்கள் மேலே ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. அப்புறம் என்னங்க பண்ணுறது? இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே காணப்படுங்க. ஒருவேளை மற்றவங்களுக்குலாம் எப்படி வேணா இருக்கலாம் பாருங்கள், எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். நான் இதை ரொம்ப நம்புகிறேன். அதனால என்னங்க நடக்கும்? 3வது வசனம் சொல்லுகிறார், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற, பாருங்க நல்லா கவனிங்க, உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய மகிமை உங்க மேல இருக்குது பாருங்க. நீங்க எழும்பி பிரகாசிப்பீர்களானால் உங்க மேல இருந்து இருக்கிற அந்த ஒளியினிடத்துக்கு, அந்த வெளிச்சத்தினிடத்துக்கு அநேக மக்கள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள். அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஞானமும் அறிவும் புத்தியும் உங்களிடத்திலிருந்து புறப்படும். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும், உங்கள் வேலையில் காரியங்கள் வாய்க்கும். உங்கள் கிளைண்ட் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நிறைய கிளைண்ட் உங்களை தேடி வருவாங்க. அவர்கிட்ட ஏதோ இருக்குதுங்க, அவர்கிட்ட போனால் தான் வேலைக்கு ஆகும், நான் வர்றேன், நான் அவர்கிட்ட போகிறேன். நீங்கள் எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது பொருள் விற்று கொண்டு இருக்கிறீங்களா, உங்ககிட்ட வாங்கணும்னு வருவாங்க. அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுங்க, அவர்கிட்ட வாங்கினா நல்லா இருக்குது பொருள், வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, நிறைய கிளைண்ட் வந்து இவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு வருவாங்க. நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்களா, உங்ககிட்ட வருவாங்க, அவர் தொட்டாலே சரியாயிருதுங்க அப்படின்வாங்க. நீங்கள் லாயராக இருக்கிறீங்களா, அவர்கிட்ட கேஸ் கொடுத்தா நம்ம கவலையே பட வேணாங்க, கேஸ் கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சிடும், ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்வாங்க. இதெல்லாம் நடக்கும் பாருங்கள். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். சரி, என்னங்க பண்ணுறது? எழும்பி பிரகாசியுங்கள். உங்கள் மேலே உதித்திருக்கிற அந்த கர்த்தருடைய மகிமைக்கு நேராக பாருங்க. நம்மளுடைய சுய பலத்தினால, நம்மளுடைய காரியத்தினால கிடையாது, உங்கள் மேல் உதித்திருக்கிற கர்த்தருடைய மகிமையின் இடத்திற்கு அநேக ஜனங்கள் இழுக்கப்படுவார்கள், ஈர்க்கப்படுவார்கள். நீங்கள் ஒரு காந்த சக்தியை போல இருப்பீர்கள். கர்த்தருடைய மகிமையினாலே அநேகரை உங்கள் பக்கமாய் இழுத்து கொள்வீர்கள். கண்டிப்பாக நடக்கும், நிச்சயமாக நடக்குங்க. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ளாக ஈர்க்கிற சக்தி உங்களிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் நடக்கும் நிச்சயமா. நம்புறீங்களா? நான் ரொம்ப நம்புகிறேன். உங்கள் மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதற்காக தான் மகிமையின் நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவருடைய மகிமையை உங்கள் மேல் உதித்திருக்கிறது. எழும்பி பிரகாசிக்க ரெடி ஆகிட்டீங்களா? பேச ரெடி ஆகிட்டீங்களா? வேலை செய்ய ரெடி ஆகிட்டீங்களா? பிஸ்னஸ் இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ண ரெடி ஆகிட்டீங்களா? நான் சொல்லுகிறேன், எல்லாம் வாய்க்கும். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய மகிமை என் மேலே உதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் இன்றிலிருந்து எழும்பி பிரகாசிக்க போகிறேன், பேச போகிறேன், இன்னும் அதிக வேலைகளை செய்ய போகிறேன். ஆண்டவரே, அநேக காரியங்களை எடுத்து தைரியமாய் செய்ய போகிறேன், நிறைய ரிஸ்க் எடுக்க போகிறேன். என்னோட கர்த்தர் இருக்கிறார்.
உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொல்லியிருக்கிறீர், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று நம்புகிறோம் கர்த்தாவே. எழும்பி பிரகாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உம்முடைய மகிமை உதித்திருக்கிறதே. இவர்களிடத்திலே ராஜாக்களும் அநேக ஜனங்களும் ஈர்க்கப்படுவார்களாக. இவர்கள் ஆண்டவரே, இவர்கள் மூலமாக உம்முடைய மகிமை அநேக ஜனங்களுக்கு பிரகாசமாய் ஆண்டவரே வெளிப்படட்டும். இவர்கள் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இவர்கள் பிரகாசிப்பார்களாக கர்த்தாவே. அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்துக்குள்ளே நடத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. தொடர்ந்து இந்த சத்தியத்தில் உங்களை கொண்டு போங்க கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் இவர்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எடுக்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கட்டும் கர்த்தாவே. நீர்தான் அதை சொல்லியிருக்கிறீர். நீ கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன் என்று நீர் கட்டளிடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதற்கென்றே நீர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் வாசமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறோம். எங்களிடத்தில் வந்த ஒளிக்காக மகிமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை உதித்திருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486600939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.